அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். நம்மளுடைய சேனலில் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த பல முக்கியமான டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் என்னடா இவங்க இவ்வளோ வித்தியாசமான ஒரு தலைப்பு போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. எஸ், லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் ஆரா அப்படின்ற ஒரு தலைப்பிற்கும் என்ன சம்பந்தம், ஆரானா என்ன, நம்ம எதுக்கு அதை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஒரு நாலேஜ் தெரிந்து கொள்ளணும், ஆராவை எப்படி கிளென்ஸ் செய்யணும், ஏன் கிளென்சிங் ஆஃப் ஆரா அப்படின்றது லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு, ஆர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை அடைவதற்கு கிளென்சிங் ஆஃப் ஆரா அப்படின்றது ஏன் முக்கியம், உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் ஆரா அப்படின்றது உங்களை எந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகாஸ் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் லா ஆஃப் அட்ராக்ஷனில் எத்தனை டெக்னிக்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் செய்தாலும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கே தோணும், என்னடா இது நடக்கவே மாட்டேங்குது, எவ்வளவோ விஷயங்கள் நாம் ட்ரை செய்து தான் கொண்டிருக்கிறோம், எவ்வளவோ மிஸ்டேக்ஸ் நம்ம ஓவர் கம் செஞ்சுருக்கோம், பட் ஸ்டில் there is something that's not happening correctly அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். கரெக்டாக? ஸோ ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷனில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம், பிரபலமாக காமனாக எல்லாருமே செய்யக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோடைய லிங்க் மேபி நான் ஐ பட்டனில் லிங்க் செய்கிறேன். வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ரைட் இன் டு த வீடியோ. பட் வீடியோக்குள்ளே போவதற்கு முன்பு நீங்கள் என்னை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க. பிகாஸ் இது போன்ற பல முக்கியமான தலைப்புகளை நாம் அடிக்கடி பேசிக்கொண்டே வருகிறோம். அண்ட் மறக்காமல் அந்த லைக் பட்டனையும் கிளிக் செய்துக்கோங்க, so that it will tell me that you are enjoying watching these videos. Now let's get right into the video. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆரானா என்ன? ஸோ ஆரா அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது சயின்டிஃபிக்காக தான் நம்ம எல்லாருக்குமே மூளை வேலை செய்யும். பிகாஸ் நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் அப்படி we have been tuned to that. ஸோ சயின்டிஃபிக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்றதுக்காக நான் படிக்கும் பொழுது நான் அண்டர்ஸ்டாண்ட் செய்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கு இருக்கும், ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஆரா. அதாவது எந்த ஒரு மனிதராக இருந்தாலும், எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும், அது ஒரு உயிர் உள்ளதாக இருந்தாலும் உயிரற்ற ஒரு பொருளாக இருந்தாலும், ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு எனர்ஜின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. லா ஆஃப் அட்ராக்ஷனில் இந்த எனர்ஜி ஸ்டேட்டை நம்ம அச்சீவ் செய்யணும், அந்த எனர்ஜியை நம்ம அடையணும், அந்த எனர்ஜியை மேட்ச் செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த எனர்ஜினா என்ன? அதை சுற்றி ஏதோ ஒரு ஃப்ரீக்குவென்சியில் ஒரு சம்திங் அதை என்வலப் செய்து கொண்டு இருக்கிறது. அந்த என்வலப் செய்த இங்கே ஒரு ஃபோட்டோ போடுற முடிந்தால் அந்த என்வலப் செய்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் ஆரா அப்படின்றது. இந்த ஆராவில் ஆக்சுவலாக ஒரு ட்ரெயின்டான ஐஸுக்கு, அதாவது கரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய நபர்கள் யார் அதை பார்த்தாலுமே கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஆராவை வைத்துக்கொண்டு மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி, லிவிங் பீயிங்ஸ்க்கு பார்க்கும்பொழுது கரெக்டாக அந்த பர்சனுக்கோ இல்லை அந்த விஷயத்துக்கோ என்ன பிரச்சனை, ஃபிசிக்கல் ஹெல்த்தில் என்ன ப்ராப்ளம், மென்டல் ஹெல்த்தில் என்ன ப்ராப்ளம், ஃபினான்ஷியலாக என்ன ஸ்டேட்டஸ், அவங்களுடைய வாழ்க்கை ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு ஃப்யூச்சர் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆராவில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. இப்போது இதுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம்? லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ஒரு பர்டிகுலர் மெத்தடை ஒரு இத்தனை வாட்டி எழுதும் பொழுது நமக்கு அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்வது எல்லாரும் பேசிக்காக புரிந்து கொண்ட ஒரு விஷயம். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த் பார்க்கும் பொழுது என்ன, அந்த விஷயத்தை பற்றி நம்மளுடைய எனர்ஜியை இன்க்ரீஸ் செய்து அந்த எனர்ஜியும் அந்த ஆப்ஜெக்ட் நம்ம ஈர்க்கக்கூடிய விஷயத்தோடைய எனர்ஜி ஆர் ஃப்ரீக்குவென்சியை மேட்ச் செய்வது மூலமாக நம்ம அந்த விஷயத்தை ஈர்க்க முடிகிறது அப்படின்ற இன்னொரு பேசிக்கான கான்செப்ட் தான். ஏன் அகேன் அது ஏன் அப்படின்றது நீங்கள் கேட்கும் பொழுது தான் உங்களுக்கு அடுத்த லெவலில் இந்த ஆரா பற்றின ஒரு விஷயம் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன சிந்தனையை ஓடிக்கொண்டிருக்கோ, உங்களுடைய மனதில் என்ன இருக்கோ, உங்களுக்கு என்ன ஆசை, ஒரு உங்களுடைய பாஸ்ட், உங்களுடைய ப்ரெசென்ட், உங்களுடைய ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ நடக்க இருக்கிறதோ எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கிறது. இப்போ நான் இப்போ கிராட்டிடியூட் எழுத போகிறேன், நான் கிராட்டிடியூட் எழுதி கொண்டிருக்கிறேன், எனக்கு ரொம்ப ஆசையாக நான் ஒரு விஷயத்தை ஈர்க்கிறேன், எனக்கு ஒரு நல்ல ஹெல்த் வேணும், இல்லாட்டி ஒரு நல்ல வேலை வேணும் அப்படின்றதுக்காக ஒரு ப்ராக்டிஸ் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும், என்னுடைய
எனர்ஜி லெவல்ஸ் வந்து மாறுபடுகிறது. அந்த எனர்ஜி லெவல்ஸோடைய மாறுபாட்டினால என்னுடைய ஆராவும் வந்து மாறுகிறது. இப்போ இந்த ஆரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபருக்கு எப்போதும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சடனாக வந்து ஒரு நபர் வந்து ஒரு ரூம்குள்ளே வராங்க அப்படின்னா ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அவங்க பேசியிருக்க கூட மாட்டாங்க. ஆனால் அந்த நபர் வந்து என்னடா இவங்க சடனாக அந்த ரூம்குள்ளே வந்து யாரோ ஒரு நபர் வந்த உடனே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். இல்லை சடனாக வந்து ஒரு வேறொரு நபர் வரும்பொழுது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கலாம். உங்களுக்கே வந்து சடனாக வந்து ஒரு நார்மலாக காலையில் எழுந்த உடனே எதுவுமே நடந்திருக்காது, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருந்திருப்பீங்க. தூக்கத்தில் ஏதோ ஒரு அமைதி இல்லாமல் இருப்பது போல் உங்களுக்கு இருந்திருக்கலாம். இது எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுடைய ஆரால ஏற்படக்கூடிய ஃப்ளக்சுவேஷன்ஸ். அவங்க வீட்டுக்கு போனேன் அதற்கு பிறகு தான் எனக்கு இப்படி ஆகிருச்சு. எதர் பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஆரா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்றது அர்த்தம். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஆரா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது அப்படின்றது அர்த்தம். அதாவது உங்களுடைய ப்ராக்ரஸுக்காக உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய சிந்தனைகள் இருக்கிறது அப்படின்றது, ஒருத்தருடைய மனதில் என்ன ஓடுகிறது அப்படின்றதெல்லாம் ஆரா வைத்துக்கொண்டே நாம் கண்டுபிடித்திடலாம். இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னா ஆராக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிந்திருக்கும். பிகாஸ் உங்களுக்கு ஒரு பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஆரால வந்து நீங்கள் உங்களுடைய மணி அட்ராக்ட் செய்ய வேண்டிய ஒரு எனர்ஜியை இன்க்ரீஸ் செய்து கொண்டு இருக்கீங்க. சடனாக நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய கான்டாக்ட் மூலியமாகவோ இல்லை ஏதாச்சும் ஒரு மூலியமாக உங்களுடைய ஆரா வந்து டிஸ்டர்ப் ஆகும் பொழுது உங்களுடைய எஃபர்ட் வேஸ்ட் ஆகிறது. ஸோ அது ஒரு முறை நடந்தால் பரவாயில்லை, 2 முறை நடந்தால் பரவாயில்லை, கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களுடைய ஆரால உங்களுடைய எஃபர்ட்டையும் தாண்டி அந்த எஃபர்ட் வந்து ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்காமல் போவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நத்திங், இது வந்து வெறும் எனர்ஜி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எனர்ஜி ஆர் உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஆன் இந்த எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ற அந்த நோக்கம் வந்து இட் இஸ் நாட் கிவிங் யூ குட் ரிசல்ட்ஸ். பிகாஸ் வேறு ஏதோ ஒரு விஷயம்னால வந்து அது டிஸ்டர்ப் ஆகிறது அப்படின்ற நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா உங்களுடைய ஆராவை எப்படி கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. இப்போல்லாம் வந்து புதுசாக வந்து நிறைய வந்து மெடிடேஷன் ஃபார் கிளென்சிங் ஆரா அப்படின்னு சொல்கிறாங்க. யூடியூப்லேயும் நிறைய வீடியோஸ் இருக்குது. மெடிடேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் கிளியரிங் யோர் ஆரா. ஏன் அப்படின்னா ஆராக்கும் சக்ராக்கும் நிறைய லிங்க் இருக்குது. அதை பற்றி நம்ம இன் டீட்டெயில் இங்கே பேச வேண்டாம். பிகாஸ் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்ஷன். ஸோ உங்களுடைய சக்ராவை கிளியர் செய்யும் பொழுது உங்களுடைய ஆராவும் கிளியர் ஆகும். கரெக்டா? ஸோ என்னென்ன சக்ராஸ் இருக்குது, ஏன் அந்த சக்ரா பிளாக்கேஜ்னால ஆரா வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றது இன்னொரு வீடியோவில் பேசலாம். பட் இந்த பேசிக்காகவே மெடிடேஷன் அப்படின்றது செய்யும் பொழுது உங்களுடைய ஆரா வந்து கிளென்ஸ் ஆகும். ஆனால் இதையும் தாண்டி பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக நம்மளுடைய வீடுகளிலே செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் ஃபார் ஆரா கிளென்சிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சில எல்லா தர்காலையுமே பார்த்தீங்கன்னா வந்து புகை போடுவாங்க. பார்த்தீங்களா? புகை போடுவது அப்படின்றது ஒரு கோல் கரியில் வந்து சாம்பிராணி போட்டு அந்த வைப்பாங்க. அதே நம்ம 2 வீலரில் வந்து நம்ம சிக்னல் எல்லாம் இருக்கும் பொழுது வந்து ஒரு சில அண்ணாலாம் வந்து அந்த மாதிரி போடுவாங்க. கரெக்டாக? அது வந்து ஒரு மிக அருமையான மெத்தட் ஆஃப் கிளென்சிங் யோர் ஆரா. உங்களுடைய ஆரா மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அண்ட் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸிஸ்டிங் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து க்ளீன் ஆகக்கூடிய ஒரு அருமையான வழி. இது வந்து எல்லாருமே செய்வோம். ஆனால் நம்ம ஏன் செய்வோம் அப்படின்றத நமக்கு தெரியாததுனால அதற்குடைய முக்கியத்துவம் தெரியாமல் நாம் சில பேர் வந்து அதை ப்ராக்டிஸ் செய்வது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு வழி. ஸோ உங்ககிட்ட வந்து நல்ல அடுப்பு கறின்னு நினைக்கிறேன், அடுப்பு கறி இருந்தால் கூட ஓகே தான். தட் வில் ஹெல்ப் கிளியர் தி ஆரா. அடுத்து வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடியது வந்து சூடன் வைத்து, இல்லைன்னா வந்து வரமிளகா, கொட்டாங்குச்சி இதெல்லாம் வைத்துக்கொண்டு சுற்றி போடுவாங்க. பார்த்தீங்களா? உங்களுடைய ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் த பாடி, எல்லா ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் த பாடியையும் வைத்துக்கொண்டு சுற்றி போடுவாங்க. சுற்றியும் ஏதோ ஒரு எனர்ஜி அப்படியே வந்து நம்மளை சுற்றி என்வெலப் செய்து கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சுற்றி போடும்போதெல்லாம் வந்து என்ன ஆகும், நம்மளுடைய எனர்ஜி வந்து கிளியர் ஆகுது, கிளென்ஸ் ஆகுது, ஆரா அப்படின்றது கிளியர் ஆகிறது. இதே போல தான் வந்து இப்போ ரொம்ப ரினவுண்டாக இருக்கக்கூடிய சில மனிதர்கள், ரொம்ப ஸ்பிரிச்சுவலி ஹையாக இருக்கக்கூடிய பீப்புளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தலையை சுற்றி கோவில்கள்லேயோ இல்லை எந்த ஒரு ஃபோட்டோலையோ படங்கள்லையோ பார்க்கும்பொழுது இந்த சித்தர்களுடைய தலைக்கு பின்னாடி வந்து ஒரு வெளிச்சம் இருப்பது போல இருக்கும். கரெக்டாக? அதெல்லாம் என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா அவங்களுடைய ஆரா வந்து ரொம்ப 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 பியூரஸ்டான ஒரு ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம். இந்த வீடியோவில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆராவை கிளென்ஸ் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன் ஆர்டர் டு அச்சீவ் யோர் கோல்ஸ் த்ரூ தி லா ஆஃப் அட்ராக்ஷன். பிகாஸ் வெறும்னா வந்து நீங்கள் அத்தனை முறை நீங்கள் எழுதும் பொழுது மட்டும் உங்களுடைய
பலன் கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாப் செய்வது அப்படின்றது ஃபிசிக்கலான ப்ராக்டிஸ் மூலயமாக ஒரு அட்ராக்ட் செய்வது அப்படின்றது இல்லை லாஜிக்கு. உங்களுடைய எனர்ஜியை வைத்துக்கொண்டு யூஆர் அட்ராக்டிங் சம்திங். ஆனால் அந்த எனர்ஜியை பிளாக் செய்கிறது ஒரு விஷயம் அப்படின்றதுனால தான் அது நடக்க மாட்டேங்கிறது. ஸோ அந்த எனர்ஜி பிளாக்கை ரிமூவ் செய்ய இந்த ஆரா கிளென்சிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நேச்சரோட ஒன்றி இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் எவ்வளவு நெகட்டிவாக இருந்தாலும், இன்ஃபேக்ட் எவ்வளவு கோடிக்கணக்கான மனிதர்கள் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் லிவிங் அண்ட் நான் லிவிங் இருக்குது, ஆனாலும் இந்த எனர்ஜி ஆஃப் தி எர்த் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து பாசிட்டிவாகத்தான் இருக்கும். ஸோ நேச்சரோட ஒன்று இருப்பது அப்படின்றது உங்களுடைய ஆராவை பயங்கரமாக கிளென்ஸ் செய்யும். ஒரு மரத்துக்கடியில் போய் கொஞ்சம் நேரம் உட்காருவது, உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஜன்னல் கதவுகள் எல்லாம் திறந்து வைப்பது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி வந்து சுற்றி போடுவது அண்ட் இந்த மாதிரி கிராட்டிடியூட் எழுதுவதும் வந்து இந்த ப்ராசஸில் வந்து இட் வில் ஹெல்ப் யூ டு பிகம் மோர் பாசிட்டிவ் அண்ட் அந்த பாசிட்டிவிட்டியை வந்து ரீட்டைன் செய்து உங்களுக்கு அடைய வேண்டிய அந்த விஷயத்தை ஈர்க்க வசதியாக இரு. தலைப்பு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் செஞ்சுக்கோங்க. பிகாஸ் பலருக்கு நம்ம ஹெல்ப் செய்யும் பொழுது தான் நமக்கும் அதை சுற்றி நமக்கு ஹெல்ப் ஆகிறது. ஸோ அண்ட் நீங்கள் இந்த சேனல் வந்து முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க அண்ட் இந்த வீடியோவை லைக் செய்துக்கோங்க. அப்போ தான் எனக்கும் தெரியும், யூடியூபுக்கும் தெரியும் that you are enjoying watching all these videos. So until I meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.